வெல்கம் டு லைஃப் அண்ட் லைட் சேனல். இந்த வீடியோவில் வேத வசனங்களின் ஆசீர்வாதமே வெற்றி வாழ்வின் ரகசியம் என்ற தொடரில் எபிசோட் நம்பர் 4. இதில் வேதாகமத்திலிருந்து மத்தேயு சாப்டரிலிருந்து 15ஆம் அதிகாரம் 22 முதல் 28 வரையிலான வசனங்களின் அடிப்படையில் ஒரு குட்டிக்கதை, அதுதான் கானானிய ஸ்திரியை பற்றியது. இப்பொழுது வசனங்களை வாசிப்போம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 22 முதல் 28 வரையிலான வசனங்கள். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதித்திரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த உலகத்துல எத்தனையோ போராட்டங்கள் இருக்கு. ஆனா ஒரு தாய் தன் பிள்ளையோட உயிருக்காகவும் ஆரோக்கியத்திற்காகவும் போராடுகிற போராட்டம் இருக்கே, அதைவிட வீரியமானது இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு தாயோட அன்பும் அவளோட தளராத நம்பிக்கையும் எப்படி ஒரு மாபெரும் அற்புதத்தை நடைமுறைப்படுத்தியது என்பதை பற்றியதான நெகிழ வைக்கிற கதையை இப்பதான் பார்க்க போகிறோம். அவமானங்கள், மௌனங்கள், தடைகள் எல்லாத்தையும் தாண்டி தன் மகளுக்காக ஒரு தாய் ஜெயிச்ச கதை இது. வாங்க கதைக்குள்ள போகலாம். தன் பிள்ளை துடிதுடித்து கண்ணீர் சிந்துவதை கண்டும் அவளுக்கு உதவ முடியாமல் கைகள் கட்டப்பட்டு நிற்கும் ஒரு தாயின் வலியை விட மிகப்பெரிய கொடுமை இந்த உலகத்தில் வேற எதுவும் இருக்க முடியாது. கானானிய தேசத்தின் எல்லையோர கிராமம் ஒன்றில் மல்லிகா என்ற ஒரு பெண் வாழ்ந்து வந்தாள். அவளுக்கு ஷீலா என்ற ஒரே ஒரு மகள். அழகாய் மலர வேண்டிய அந்த பிஞ்சு பூ ஒரு கொடிய தீய ஆவின் பிடியில் சிக்கி நாளுக்கு நாள் சிதைந்து கொண்டிருந்தாள். ஷீலா அலறுவாள், துடிப்பாள், சுவரில் முட்டிக்கொள்வாள். மல்லிகா தன் மகளை காப்பாற்ற எத்தனையோ மருத்துவர்களிடம் சென்றாள், எத்தனையோ வழிபாடுகளை செய்தாள். ஆனால் ஏமாற்றமே மிஞ்சியது. அப்போதுதான் அந்த பகுதிக்கு ஒரு செய்தி பரவியது. கலிலியாவின் போதகர் வந்திருக்கிறார். அவர்தான் இயேசு. அவர் தொட்டாலே நோய்களை குணமாக்கும் அதிசய மனிதர். ஆனால் அவர் மல்லிகாவின் இனத்தை சேர்ந்தவர் அல்ல. மொழி, கலாச்சாரம், இனம் என அவர்களுக்கு இடையே ஒரு பெரிய சுவரே நின்றிருந்தது. ஆனால் ஒரு தாயின் அன்புக்கு இந்த சுவர்கள் எல்லாம் ஒரு பொருட்டா என்ன? மல்லிகா ஓடினாள். மக்கள் தன்னை எப்படி பார்ப்பார்கள் என்ற கூச்சத்தை எல்லாம் தூக்கி எறிந்தாள். அந்த போதகரை சுற்றியிருந்த கூட்டத்தை ஊடுருவி, ஐயா, தாவீதின் குமாரனே, என் மேல் இரக்கமாயிரும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று கதறினாள். அவர் யார் என்பதை அறிந்து முழு மரியாதையோடு சத்தமிட்டு கூப்பிட்டாள். ஆனால் அந்த போதகரோ என்ன செய்தார் தெரியுமா? அவர் அவளை திரும்பி கூட பார்க்கவில்லை. ஒரு வார்த்தை கூட மறுமொழியாக சொல்லவில்லை. அந்த மௌனம் அவளது நெஞ்சை அப்படியே பிழிந்தது. நம்முடைய வாழ்வின் மிக கொடூரமான துயரத்தில் நாம் கர்த்தரை நோக்கி கதறும் போது பதில் வராமல் மௌனமாக இருந்தால் என்ன தோன்றுமோ அதைத்தான் மல்லிகாவும் உணர்ந்தாள். நிலைமையை இன்னும் மோசமாக்குவது போல போதகரின் சீடர்கள் அவளை ஒரு தொல்லையாக பார்த்தார்கள். சீஷர்கள் இயேசுவை நோக்கி, ஐயா, இவள் நம் பின்னால் அழுது கொண்டே வருகிறாள், இவளை அனுப்பிவிடுங்கள் என்று எரிச்சலோடு முணுமுணுத்தார்கள். இதே இடத்தில் நாம் என்ன செய்திருப்போம்? நமக்கு அந்த நிலைமை ஏற்பட்டிருந்தால் என்ன செய்திருப்போம்? இவ்வளவு தூரம் கெஞ்சியும் போதகர் நம்மீது ஒரு அனுசரணை காட்டவில்லை என்று கோபத்தோடும் கசப்போடும் பின்வாங்கி போயிருந்திருப்போம். ஆனால் மல்லிகாவிடம் இருந்தது சாதாரண அன்பல்ல, ஒரு தாயின் வைராக்கியம். அவள் கூட்டத்தை முட்டி தள்ளி போதகரின் பாதங்களுக்கு முன்பாக தரையில் விழுந்து வணங்கி, ஐயா, எனக்கு உதவி செய்யும் என்று கத்தினாள். இந்த முறை போதகர் அவளை பார்த்து பேசினார். ஆனால் அந்த வார்த்தைகள் அவள் நெஞ்சில் ஈட்டியாய் பாய்ந்தன. பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார்.
கேட்பதற்கு எவ்வளவு கடினமான வார்த்தை! தன் சொந்த மக்களுக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை தகுதியற்ற அந்நியர்களுக்கு கொடுக்க முடியாது என்ற எல்லையை அவர் அங்கே வகுத்தார். உண்மையில் அவர் அவளை காயப்படுத்தவில்லை. அவளது விசுவாசம் எவ்வளவு ஆழமானது என்பதை உலகிற்கு காட்ட அவளது விசுவாச வில்லை பின்னோக்கி இழுத்து சோதித்தார். அந்த இடத்தில் வேறொரு நபராக இருந்தால், என்னை நாயோடு ஒப்பிடுகிறீர்களா என்று சண்டைக்கு நின்றிருப்பார்கள். ஆனால் மல்லிகாவிடம் எல்லையற்ற தாழ்மையும் அதே நேரத்தில் ஒரு ஆச்சரியமான புத்திசாலித்தனமும் இருந்தது. அவள் போதகரின் கண்களை நேராக நோக்கி, மெய்தான் ஆண்டவரே, நீங்கள் சொல்வது மெய்தான். ஆகிலும் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்றாள். எவ்வளவு அற்புதமான பதில்! ஆண்டவரே, எனக்கு முழு அப்பமும் தேவையில்லை. உங்கள் மேஜையிலிருந்து விழும் ஒரே ஒரு சிறிய துண்டு துணிக்கை போதும். உங்களுடைய வல்லமையின் ஒரு சிறு துளி என் மகளின் மலையெத்தன பெரிய நோயை குணமாக்க போதும் என்று மறைமுகமாக சொன்னாள். அந்த பதிலை கேட்டதும் போதகரின் முகம் மலர்ந்தது. அவளது பேரன்பையும் விசுவாசத்தையும் கண்டு அவர் வியந்து போனார். தாயே, உன் விசுவாசம் பெரிது. நீ விரும்பியபடியே உனக்கு ஆக கடவது என்றார். இங்கு நாம் கவனிக்க வேண்டியது அந்த தாயின் தாழ்மை. ஆண்டவருக்கு முன்பாக தாழ்மைப்படுத்தி தன்னை வெறுமையாக்கி அவரிடமிருந்து அற்புதத்தை பெற வேண்டும், மகள் குணமாக வேண்டும் என்று தன்னைத்தானே தாழ்த்தி எவ்வாறெல்லாம் வேண்டுகிறாள். அப்படித்தான் நாமும் ஒரு காரியத்திற்கு பதில் கிடைக்க வேண்டுமெனில் நம் ஆண்டவரிடம் தம்மை தாழ்த்தி நம்மை முற்றிலுமாக அவரிடம் ஒப்படைத்து நாம் ஒன்றுமில்லை என்று சொல்லி கதறி அழுது ஜெபிக்க வேண்டும். அடுத்த நொடி அற்புதம் நிகழ்ந்தது. பல மைல்களுக்கு அப்பால் இருண்ட அறையில் கிடந்த ஷீலாவின் உடலை விட்டு அந்த தீய சக்தி ஓடிப்போனது. அவள் முற்றிலும் குணமாகி புன்னகையோடு எழுந்து அமர்ந்தாள். மல்லிகாவின் இந்த வரலாற்று பக்கம் நமக்கு ஒரு உன்னதமான பாடத்தை கற்றுத்தருகிறது. உண்மையான அன்புக்கும் விசுவாசத்திற்கும் மௌனங்கள் தடையல்ல, தாமதங்கள் தோல்வியல்ல. நமக்கான கதவுகள் அடைக்கப்படும் போது தாழ்மையோடும் உறுதியோடும் நாம் காத்து நின்றால் கர்த்தரின் ஒரு சிறு கிருபையின் துளி நம் வாழ்க்கையே மாற்றி அமைக்கும். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கின்றதான நல்ல தகப்பனே, உங்களை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். இயேசுவே, மெய்யான தேவனே, உங்களை தொழுது கொள்கிறோம் தகப்பனே. இப்பொழுதும் ஆண்டவரே, கானானாகிய தாயாகிய மல்லிகாவின் கதையின் வழியாய் விசுவாசத்தின் உன்னதமான ஆழத்தை இன்று நாங்கள் கற்றுக்கொள்ள செய்ததற்காய் நன்றி. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலும் சில நேரங்களில் சூழ்நிலைகள் இருண்டு மௌனங்கள் எங்களை சுற்றிலும் பெருஞ்சுவராக இருக்கும் போது நாங்கள் சோர்ந்து போகாமல் இருக்க எங்களுக்கு பலன் தாரும். தடைகளும் தாமதங்களும் எங்களை சோதிக்கும் போது மல்லிகாவை போல தாழ்மையோடும் தளராத உறுதியோடும் உம்முடைய பாதங்களை நாங்கள் பற்றி கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களிலும் பிள்ளைகளின் வாழ்விலும் இருக்கிற எல்லா போராட்டங்களும், நோய்களும், தீய சக்தியின் பிடிகளும், அந்தகார வல்லமைகளையும் உம்முடைய ஒரே ஒரு வார்த்தையினால் இப்போதே நீங்கட்டும். உம்முடைய மேதையிலிருந்து விழும் ஒரு சிறு துளி கிருபை எங்களுடைய மலையை போன்ற பெரிய துயரங்களையும் மாற்ற வல்லமை உள்ளது என்பதை நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். எங்கள் விசுவாசத்தை பெருக பண்ணி மல்லிகாவின் மகளுக்கு கிடைத்த உன்னத விடுதலையையும் சமாதானத்தையும் இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் கட்டளையிடுமாறு இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள அல்ல பிதாவே, ஆமேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.